அதுக்கான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த இடத்துல சொல்லி கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த உயிர் வந்து போயிருக்காது. இந்த பையனை வந்து 4 நாளாக த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீ டிசியை வாங்க, இந்த பையன் சின்ன பையன், இவன்கிட்ட போய் டிசியை வாங்கினு அவன மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்த பள்ளி நிர்வாகமும் போலீஸும் சேர்ந்து பள்ளி நிர்வாகம் பையனை உருட்டுன்னு உருட்டியிருக்கான், மிரட்டியிருக்கான். அவன் அதிலே பயந்து போய் அவன் மருந்தை குடிச்சிட்டான். 14 வயசு பையனுக்கு என்ன கெட்ட விளக்கம் சார் இருக்க முடியும்? 14 வயசு பையனுக்கு என்ன கெட்ட விளக்கம் இருக்க முடியும்? கஞ்சா அடிப்பானா, இல்லை தண்ணி அடிப்பானா, தம் அடிப்பானா, இல்லை வேற எதுவும் எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருமா? நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரை சேர்ந்தவர் சங்கரகுமார். இவரின் மகன் அப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். வழக்கம் போல பள்ளிக்கு சென்று வந்து கொண்டிருந்த சிறுவன் கடந்த 18ஆம் தேதி திடீரென விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதற்கான காரணத்தை விசாரித்த போது 10ஆம் வகுப்பு மாணவன் கடந்த 4ஆம் தேதி தனது நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து பள்ளி வளாகத்திற்குள் வைத்து மது அருந்தியதாகவும் அதனை கண்டித்து பெற்றோர்களை அழைத்து வர சொல்லி ஆசிரியர்கள் சொன்னதால் பள்ளிக்கு வரும்போது பூச்சிக்கொல்லி மருந்து கொண்டு வந்து பள்ளியின் நுழைவாயில் அருகே வைத்து குடித்துவிட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு மயங்கி விழுந்துள்ளார். தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கும் சேர்க்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் வீரநல்லூர் காவல் நிலையம் முன்பு பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவனின் உடலோடு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு மாணவனின் உடலை உறவினர்கள் சொந்த ஊரில் தகனம் செய்தனர். அதே வேளையில் பள்ளியில் நிறுத்தப்பட்டிருந்த 2 வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த விவகாரங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் நின்ற 2 பேருந்துகள் பெட்ரோல் குண்டு வீசி எரிக்கப்பட்டது தொடர்பாக பள்ளி சார்பில் புகாரும் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில் மாணவன் தற்கொலை விவகாரத்தில் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி காவல்துறையினரை கண்டித்தும் உயிரிழந்த மாணவனின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ் மற்றும் நேதாஜி சுபாஷ் சேனை அமைப்பின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மகாராஜன் தலைமையில் சேரன் மகாதேவி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் மகாராஜன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஒரு பையன் பியர் அடிச்சிருக்காங்க, 3-4 பேர் அடிச்சிருக்காங்க, ஒரு பையன் நின்றுருக்கான், அந்த இறந்து போனவன் கூட நின்றுருக்கான் அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த இடத்துல சொல்லி கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த உயிர் வந்து போயிருக்காது. தனிப்பட்ட முறையில் 3-4 நாளாக அந்த பையனை வந்து மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு அடுத்தாப்புல ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்கல்ல, சேர்த்த பின்னாடியாவது இவங்க வந்து லீகலாக பார்க்குறத விட்டுட்டு அந்த பையனை கூப்பிட்டு மிரட்டி வெளியே சொல்லக்கூடாது. இந்த பையனுக்கு ஏதோ கெட்ட பழக்கங்கள் இருந்த போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது, அதனால் வந்து நான் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு? நிர்வாகத்துக்கும் போலீஸுக்கும் இது என்ன வேலை? 14 வயசு பையனுக்கு என்ன கெட்ட விளக்கம் சார் இருக்க முடியும்? 14 வயசு பையனுக்கு என்ன கெட்ட விளக்கம் இருக்க முடியும்? கஞ்சா அடிப்பானா, இல்லை தண்ணி அடிப்பானா, தம் அடிப்பானா, இல்லை வேற எதுவும் எல்லா கெட்ட பழக்கமும் வந்துருமா? வேணா கல்யாணம் ஆகி கடன் கப்பியை வாங்கி பெரிய நஷ்டமாகிட்டவனுக்கு தொழிலில் அவன் என்ன பெரிய கெட்ட பழக்கம் இருக்க முடியும்? அவன் சொல்கிற மாதிரி எனக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது, அதன் காரணமாக நான் அந்த முடிவு எடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க அப்பாட்டே அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு போலீஸ் வந்து எஃப்ஐஆர் வந்து அன்றைக்கே பதிவு பண்ணியிருக்கணும், பண்ணவே இல்லை. சிஎஸ்ஆர் போட்டு வச்சுருந்துருக்காங்க. 10 நாள் கழித்து இவன் மருந்து குடித்ததுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எதுக்காக அந்த டிலே? யார் இந்த டிலேக்கு காரணம்? இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது யார்? இந்த பள்ளி நிர்வாகமும் போலீஸும் சேர்ந்து பள்ளி நிர்வாகம் பையனை உருட்டுன்னு உருட்டியிருக்கான், மிரட்டியிருக்கான். அவன் அதிலே பயந்து போய் அவன் மருந்தை குடிச்சிட்டான். போலீஸு பள்ளி நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணி அந்த வழக்கு நீர்த்து போக செய்கிற மாதிரி, அவனுக்கு ஏதோ 14 வயசு பையனுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கெட்ட பழக்கம் இருந்த மாதிரி, அதனால மருந்தை குடித்த மாதிரியும் எஃப்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ போலீஸு யாருக்காக வேலை பார்க்கிறது? பள்ளி நிர்வாகத்துக்காக வேலை பார்க்கிறதா, இல்லை அந்த பையனுக்காக வேலை பார்க்கிறதா? இதில் பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வீர் சிங் கேஸ் இருக்குல்ல, பல்வீர் சிங் கேஸில் வந்து இன்னும் சில பேர் குற்றவாளி இருக்கான். அவன் வேறு ஸ்டேஷனில் டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு போனாங்க. அவங்கெல்லாம் இந்த ஸ்டேஷனில் இப்போ வந்து வேலை பார்க்குற மாதிரி, சிவந்திப்பட்டி காவல் நிலைய லாக்அப் டத்தில் உள்ள சிலர் இதில் வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சமூக அடிப்படையில் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் சொல்கிறாங்க. இது மிக மிக பெரிய தவறு, கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது.